ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லைலா. நேற்று நைட்டு வெளியே போகலான்னு யோசித்தோம். சரி வாங்க கொஞ்சம் லாங்காக போகலான்னு கேட்டதுக்கு பாப்பா இருக்குது பாண்டி வரைக்கும் மட்டும் போகலான்னு சொன்னாங்க. அதனால் பாப்பாவை அம்மா கிட்ட விட்டுட்டு நானும் தம்பி எங்கள் வீட்டுக்காரர் போனோம். அங்கே மீன் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாண்டியில். அதனால் இங்கே நாங்கள் வாங்கலான்னு யோசித்தோம். அங்கே மீன் கடை அங்கே திருவிழா நடக்கிறனால மீன் கடை எதுவுமே போடலை. சரி ரிட்டன் திரும்பிட்டோம். முயிலார்பேட்டையில் அங்கே திருவிழா போல் இருக்குது. அங்கே கேரளா மால்லாம் அடிச்சிருந்தாங்க. நான் கேமரா ஆன் பண்ணாமலே வீடியோ எடுத்துருக்கேன், எனக்கு தெரியல. சரி பரவாயில்லட்டு வந்துட்டோம். ஒரு கடையில் மீன் வாங்கி சாப்பிட்லான்ட்டு இவன் கேட்டான், தம்பி அப்போ இங்கே சாப்பிடும். நைட்டில் எங்கள் வீட்டுக்காரர் முதல்லாம் இட்டு போவாங்க. அதனால் அவனுக்கு கொடுத்தா சூடு இருக்குடா ஆறுட்டுன்னு சொல்கிறதுக்குள்ளே எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டுட்டான். எப்பவுமே நைட்டில் நாங்கள் போவோம். அவங்க ஊருக்கு போனாலும் போக முடியாது. அதனால் இப்போ தான் சரி கிடச்சிது. அவங்க ஊர்லேருந்து வந்தாங்க. நாங்கள் கிளம்பி போய்ட்டு அவங்களும் தவா ஃபிஷ்ஷுன்னு ஏதோ வாங்கி சாப்பிட்டோம். அப்போ சாமி வேஷம் போட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்படியே அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு அம்மா ஃபோன் போட்டாங்க மாவு இல்லைன்ட்டு. மாவு இன்னும் வீட்டில் அரைக்கணும். அதனால் ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு எனக்கு மோமோஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஏன்னா நான் சாப்பிட்டது கிடையாது. அதனால் என்னை நிற்க சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் தம்பியும் போய் மோமோஸ் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என் பையன் அவங்க அப்பா வந்தால் தான் ஜாலியாக இருப்பான். ஏன்னா அப்போ தான் நைட்லாம் வெளியே கூப்பிட்டு போவாங்கன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் ரொம்ப ஜாலியாக இருப்பான். நைட்டு போனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு மோமோஸு பிரித்து பார்த்தோம். அது ட்ராகன் மோமோஸ் சொன்னாங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அப்படியே வீட்லேயே ஒரு நாள் செய்யலான்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னேன். அப்படியே மீன் போட் ஹவுஸ் ஆண்ட விற்றுட்டு இருந்தது. அப்படியே நாங்கள் பார்த்தோம். சரி நாளைக்கு செய்யலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் என்னென்ன மீன் வாங்க பார்ப்போம். இந்த மீன் தபாஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் இது எங்கள் அம்மா கிழிச்ச மீனுன்னு வேறு சொல்கிறாங்க. இது கிளி மீனா? எனக்கு மீனை பற்றிலாம் என்ன மீன் தெரியாது. இந்த மீன் தான் தபாஸ் மீனுன்னு சொன்னாங்க. அது என்ன மீனுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அப்படியே மீன் வாங்கிட்டு என் புள்ள சின்ன மீன் எல்லாம் குழந்தைங்கள்லாம் சொப்பு ஜாமான் வச்சு விளாடுங்கன்னு பேர். என் புள்ள சின்ன மீன் சின்ன நண்டு வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சி அதை வாங்கிட்டு வச்சுருக்கான் விளாடலான்ட்டு. இந்த மீன் தான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன்.